கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52 அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 52:1. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 52 அதிகாரத்தில் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து சீயோனின் மீட்பை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். சாத்தானின் கட்டுகளில் அடைப்பட்டு கொண்டு மீள முடியாமல் பாவ வாழ்க்கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களை பார்த்து இன்று சொல்கிறார், எழும்பு, எழும்பு சீயோனே என்று. சீயோனே என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டு வாசியுங்கள். உங்களைத்தான் எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே என்கிற இடத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரை போட்டு வாசியுங்கள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொன்னவர் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை என்று. தேவ வல்லமையை தரித்தவர்களாய் பரிசுத்த உள்ளத்தோடே துதிகளின் வஸ்திரங்களை நீங்கள் உடுத்திக் கொள்ளும் பொழுது அசுத்தன் இனி உங்களிடத்தில் வருவது இல்லை என்று உறுதியளிக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவ அடிமை தேசமாகிய எகிப்து நாட்டிலிருந்து மீட்கப்பட்டும் மறுபடியும் கள்ள போதகர்களால் பாபிலோனிய மதத்திற்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளுக்காக எழுதப்பட்ட அதிகாரம். அதாவது ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அந்த பாவ வாழ்விலிருந்து மீட்கப்பட்டோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா, கள்ள போதகர்களுடைய போதனையினால் மீண்டும் அந்த பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளுக்காக, அதாவது அப்படிப்பட்ட பாவ படுகொடியில் மீண்டு வர முடியாமல் கலங்கி தவிக்கிற மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த அதிகாரம். இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றார், சீயோன் குமாரத்திகளுக்காக எழுதப்பட்டது என்று. எழும்பு, எழும்பு சீயோனே, உன்னிடம் இப்போது சாத்தானை ஜெயிக்கும்படி வல்லமை இல்லை. ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் நடத்தப்பட்டு வருகிறாய். எழும்பு என்று 2 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையை தரித்து கொள்ள மறுபடியும் கல்வாரி அண்டை போ. நீ இன்னும் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தான். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன்னை ஏமாற்றும்படி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வருவது இல்லை. கிறிஸ்துவின் சிலுவை உபதேசத்தால் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யாத எந்த பிரசங்கியும் உன்னிடம் வர இடம் கொடாதே. உலகத்தை தகாத முறையில் அனுபவிக்கும் எந்த ஊழியரின் செய்திக்கும் இடம் கொடுத்து உன்னிடம் எந்த அசுத்தனும் வர விடாதே.
உபதேசமான தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கிறிஸ்துவோடு உன்னதத்தில் வீற்றிரு என்றுதான் இன்று தேவன் நம்மோடு பேசுகிறார். சீயோனின் குமாரத்திகள் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? சீயோனின் குமாரர்கள் என்று எழுதப்படவில்லை, இல்லைங்களா? குமாரத்திகள் என்று கூறும்பொழுது ஒரு அடக்கமாக அமைதியாக வாழும் மக்கள் என்ற அர்த்தத்தில் அறிய வேண்டும். சீயோனின் வாசம் செய்யும் மக்கள் இவ்வித அற்புத பண்புகளை கொண்டவர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாபிலோனிய மதத்தின் உபதேசத்தால் நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பாபிலோனிய மதத்தின் அடித்தளம் புகழ், கீர்த்தி, அகந்தை, ஆணவம், பணம், செல்வாக்கு போன்றவைகளாகும். நீங்கள் சத்தியத்தை அறியும்போது பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப் பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு தேவன் அருளிய வேதத்தை தியானியாமலும் உங்களில் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய குரலை கேட்க மனதில்லாமலும் எங்கேயோ ஓடிப்போயோ அல்லது உங்கள் சபையின் போதகத்தை நிதானித்து அறியாததினாலோ விருதாவாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டீர்கள். உங்களை ஆளும் கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை அலறப் பண்ணுகிறார்கள். சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு போலி கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அலறி வருகிறீர்கள். உங்களின் ஜெபம் கேட்கப்படவில்லை. எதற்கெடுத்தாலும் உங்களின் போதகரிடம் குறி கேட்க ஓடிப்போய் உங்களிடம் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். இந்த கள்ள போதகர்களால் வேதத்திற்கு புறம்பாக உங்களுக்கு கிடைக்கும் பரலோக தரிசனங்கள் உங்களை விருதாவாய் பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறது. தேவனின் உண்மையான நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுகிறவர் நானே என்று ஒரு காலத்திலே நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதை உங்கள் காதுகளால் கேட்பீர்கள் என்று ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நம்மளுக்கு உரைக்கிறார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் கள்ள போதகங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி உங்கள் மனதை குழப்பி வேறு பாதையில் அழைத்து கொண்டு போக ஆயத்தமாக இருக்காங்க. அதுக்கு தான் இன்று எச்சரிக்கை. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கர்த்தரின் பரிசுத்த பாத்திரங்களை சுமந்து சுவிசேஷம் அறிவிப்பவர்களே, பாபிலோனிய நாட்டை விட்டு புறப்படுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள் என்று 2 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அசுத்தமானதை தொடாதிருங்கள், உங்களுடைய வேலை அல்லது தொழில் பார்க்கும் இடங்களில் உள்ள அசுத்தமானதை தொடாதிருங்கள்,
போதகர்கள் ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் வழிகளை கைவிடுங்கள். அவைகள் கர்த்தரின் பார்வையில் அசுத்தமானவைகள். உல்லாசமாக வாழும் ஆடம்பர வாழ்க்கையை வெறுத்து விடுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை. நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். உங்களை பாபிலோனிய நாட்டிலிருந்து மீட்டுக்கொண்டு கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார். நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு ஓடி போகிறவர்கள் போல ஓடிப்போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து தாமே உங்கள் முன் சென்று சீயோனுக்கு உங்களை அழைத்து செல்கிறார். இந்த விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் அமர்ந்து அவர் கரத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தாமே நமக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் நம் பிறகே நம்மை காக்கிறவராய் இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.